அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 essential life skills. அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 5 தான் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை, நிறையா இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் 5 பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நமக்கு எந்த ஸ்கூலும் சொல்லித்தராது, எந்த காலேஜும் சொல்லித்தராது. ஏன் சொல்லித்தரலன்னு யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. ஏன்னா இது நம்மளோட கரிக்குலமில் கிடையாது. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 5 essential skills not in your curriculum. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஸ்கில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கால சக்கரம் ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்மளோட நிலமை இப்படி இல்லை. ஸ்கூலுக்கு போனால் தான் படிப்பு, ஆஃபீஸ்க்கு போனால் தான் வேலை. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஸ்கூலுக்கு போகாமலே படிக்கலாம், காலேஜ் போகாமலே டிகிரி வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லணும். மொபைலில் வந்து கேம் விளையாடுறது, இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறது, டிக்டாக் பண்ணுறது, இதெல்லாம் நான் டிஜிட்டல் ஸ்கில்லாக சொல்லலை. நம்ம இந்த இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டோம், நமக்கு அதனால் என்ன யூஸ் இருந்தது. நான் இந்த ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை, இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் புதுசாக. அது என் லைஃப்க்கு இது இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதனால எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ், இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸ் என்ன பண்ணாங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால அவங்களோட கஸ்டமர்ஸ் அதிகமானாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுன்றது மணி பேஸ்டு மட்டும் கிடையாது. உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதுவும் ப்ராஃபிட் தான். ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் லைஃபுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, அண்ட் எங்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும், எந்த லிங்க்கை கிளிக் பண்ணக்கூடாது, எது நமக்கு சேஃப், எது நமக்கு சேஃப் இல்லை, இப்படின்ற மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டர்நெட் அப்படின்னாலே போத் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நெகட்டிவ்ஸை ஒதுக்கிட்டு நம்ம பாசிட்டிவ்ஸை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி போகும். இதில் பேரண்ட்ஸ்க்கான ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நெட் யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பசங்க படிக்கிறதுக்காக தான் நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, படிக்கிறதுக்காக தான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை கேம்ஸ் விளையாடுறாங்களா, கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்களா, இல்லை மற்ற விஷயங்களில் அவங்களோட கவனம் வந்து சிதறிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கடமை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து மானிட்டர் பண்ணுங்கள். இதில் நெக்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் என்ன, நம்ம மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்கிறோம் இல்லையா. தி வே வி ஆர் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு டூலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா லாங்குவேஜ். ஸோ நம்ம ஏதோ ஒரு மொழியை யூஸ் பண்ணி தான் நம்ம மற்றவங்க கிட்ட பேசுகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோன்றதை மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளூயன்சி, அந்த லாங்குவேஜை நமக்கு நல்லா சரளமாக பேச தெரியணும். தி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கில், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணி பேசுகிறோம், தி ஆட்டிடியூட் ஆஃப் ஆர் ஸ்பீச், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடியது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இது வரைக்கும் 2 ஸ்கில் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்கில் என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் ஸ்கில். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கில்லான்னு சொல்லி கேட்காதீங்க. எப்படி மணியை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுமே உண்மையிலே ஒரு பெரிய ஸ்கில் தான். அது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, ஒரு சோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமா, இல்லை பாசிவ் இன்கம் வர்றதுக்கான சான்சஸ் எங்கேயாவது இருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, சேவிங்ஸ் பண்ணுறோமா, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு பண்ணுறோமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணி இருக்கிறத வச்சு வாழும்போது தான் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ எது அவசியமான செலவு, எது அனாவசியமான செலவுன்றதை அனலைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்கில் என்ன அப்படின்னா கொஸ்டனிங் ஸ்கில். ஸோ ஒரு 10 பேர் இருக்க இடத்துல 10 பேர் இதை தான் பண்ணுறாங்க, அதனால நானும் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா,
கேட்டுருங்க. கேட்டுட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. ஸோ ஒரு ஆக்ஷன செய்றதுக்கு முன்னாடி நம்ம இத எதுக்கு பண்றோம்? எதுக்காக பண்றோம்? இத பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? இத எந்த டைம்ல பண்ணணும்? எந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள முடிக்கணும்? இந்த மாரியான விஷயங்கள அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஆக்ஷன பண்ணும்போது, கண்டிப்பா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வேக்சின் போட சொல்றாங்களா? எதுக்காக வேக்சின் போடணும்? வேக்சின் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ நீங்க உங்களுக்குள்ளயாவது, இல்ல உங்கள சுத்தி இருக்கவங்க கிட்டயாவது கேட்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு விஷயங்கள பண்ண ஆரம்பிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கில் என்ன அப்டின்னா, மேனேஜ்மென்ட் ஸ்கில். ஸோ இந்த ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணி அத கரெக்ட்டா பண்ணி முடிக்கிறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். அது டைம் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்ல உங்களோட டே டு டே லைஃபா கூட இருக்கட்டும். ஸோ அத எப்படி மேனேஜ் பண்ணணும்? எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும்? எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கக்கூடாது? எத அடியோட கட் பண்ணணும்? எந்த ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமா செய்யணும்? இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, அத கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி பண்ணும்போது, கண்டிப்பா அந்த ஒரு ஆக்ஷன் வந்து சக்சஸா தான் முடியும். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இதில எந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அத கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். டேக் கேர்.